எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேசரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் நெய் போட்டுப்போம். இதை நான் வீட்டிலே ரெடி பண்ண நெய், அதனால தான் காமிச்சிருந்தேன். பாலாடை எடுத்து வச்சு ரெடி பண்ணது. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ கேசரிக்கு தேவையான தண்ணியை சைடு பை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் ரவையில் தான் செய்ய போகிறேன். 1 டம்ளர் ரவை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா அந்த நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை இந்த நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தோன்னே நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அளந்து வச்ச தண்ணியை நான் 2.5 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருந்தது. என்னால் டம்ளரால் ஊற்ற முடியல, அதனால் டைரெக்டாக கெட்டிலாலே ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றுனதுனால ஊற்றின அடுத்த செகண்டே நல்லா வெந்து பதன்னு வந்துட்டு ரவா. இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிட்டேன் பசங்களுக்காக. இன்றைக்கி 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் ஜீனி. இது வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும், இனிப்பு. முந்திரியும் அதோட சேர்த்துக்கிட்டேன். நெய்யில் பொரிச்சு போடல, திராட்சையும் போடல. ஏன்னா பசங்க அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதில் போட்டால். அதனால் நான் பச்சையாக போட்டால் அதை இப்போ எடுத்து சாப்பிட்ருவாங்க, அதனால் அப்படி போட்டிருந்தேன். இப்போ ஏலக்காவும் தட்டி சேர்த்தாச்சு. இப்போ கேசரி ரெடி. இந்த கேசரி நல்லா குயிக்காகவே செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இந்த ரவையை நல்லா நெய்யில் பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறது, அது மட்டும்தான். சைடு பை நீங்கள் வெந்நீரை போட்டு இருந்ததுன்னா 10 நாளைக்குள்ளே செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூடாக இருந்துச்சு. இப்போ இதை கையில் எடுத்து உருட்டும் போது கையில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா பால் மாரி உருண்டு வரும். இதுதான் கேசரி பதம். இப்போ அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். கேசரி ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் பெரிய ரவாங்கிறதுனால நான் 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். நீங்கள் நைஸாக பொடிசாக இருக்கிற ரவாவாக இருந்தால் 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து பசங்களுக்கு 2 பேருக்கும் கொடுத்துட்டேன். எப்படி இருந்தது? இப்போ கரண்டியில் ஒட்டவே இல்லை, நல்லா அழகாக வந்துருந்தது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. ரொம்ப